கைஸ், இப்போது பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சத்தான ஃபுட்டாக கொடுக்கணும், டெலிஷியஸாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னா டக்குன்னு ஈஸியாக செய்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து பொரி உண்டன்னு சொல்லுவாங்க. புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதில் ரெடி பண்ணுறது. ஆக்சுவலாக இது ஒரு கடாயில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா அந்த சவுண்டு வர அளவுக்கு, நல்லா அந்த பொரி சவுண்டு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டே இருக்கணும் 10 மினிட்ஸு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட. பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் அவங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இது ரொம்ப ஈஸி செய்கிறது கூட. ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் டைம் தான் ஆகும். அழகாக ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இது பாருங்கள் எப்படி. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். பச்சரிசியில் பண்ணால் நல்லா இருக்காது, அந்த டேஸ்ட் இருக்காது. புழுங்கல் அரிசியை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த சவுண்டு வர அளவுக்கு. நான் சொன்ன மாதிரி வறுத்துட்டே இருங்க. பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கோன்னு. கொஞ்சம் சிம்மில் கூட நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு அதை அப்படியே பொரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக நல்லா வறுப்படும் இல்லையா, அந்த அளவுக்கு லைட்டாக நல்லா வறுத்துக்கணும். அந்த அரிசியை நல்லா வறுத்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூவாக. பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்போ டக்குன்னு நம்ம வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை, ஒரு கேக் இல்லை, ஒரு பிஸ்கெட் இல்லை, பசங்களுக்கு எதுவும் வாங்கி வைக்கலை, ஒரு சாக்லேட்ஸ் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு ஒன்று இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் கைஸ். இது வந்து செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சத்தான பொரி உண்டன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே தேவையில்லை, கொஞ்சம் வெல்லம், அரிசி, தேங்காய் இருந்தாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நிறைய அது இதுன்னெலாம் கூட எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. பாருங்கள் அப்படியே அந்த கடாயில் போட்டு அப்படியே அந்த ஸ்பூனால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே லைட்டாக அடி பிடிச்சிக்கும். ஓரளவுக்கு வந்து வறுத்தாச்சு. பாருங்கள், அது லைட்டாக கொஞ்சம் அப்படியே லைட்டாக அந்த ரெட்டிஷாக லைட்டாக மாறணும் அந்த அரிசி. பாருங்கள் எப்படி மாறி இருக்குன்ட்டு. கண்டினியூவாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி பண்ணிகிட்டே இருக்கணும்னு. நைன்ட்டி % வந்துருச்சு. அந்த செவந்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள் ரெட்டிஷாக மாறிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பேப்பரில் கூட இல்லை ஒரு பாத்திரத்தில் கூட அப்படியே கொட்டி வச்சுக்கலாம், லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெல்லம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா உடச்சி எடுத்துகிட்டு தூளாக்கிட்டு அதை கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த வெல்லத்தை வந்து இதில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து வெல்லத்தில் வந்து கல்லுலாம் எதுவுமே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, தண்ணியில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணணும். கொஞ்சம் கொதிக்கணும், நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது இது நல்லா கொதிக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொதிக்கணும். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. ஏன்னா வெல்லத்தில் பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய வெள்ளத்துலலாம் நிறையா இப்போது கல் இருக்குது, மண் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, இப்போ மண் கல்லாம் இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வடிகட்டிட்டு பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுக்கணும், ஒரு மூடி அளவுக்கு தேங்காய். நமக்கு எத்தனை உருண்டை நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ தேங்காய் வந்து திருவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இப்போ துருவின தேங்காயும் இப்போ இந்த கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அந்த தேங்காய் வந்து தனியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் இருக்குது இல்லையா, அது தனியாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த அரிசிக்கு லைட்டாக ஆற வச்சோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரு பண்ண அந்த ரைஸ் பவுட்ரு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த பாவு மாதிரி கிண்டி வச்சுருக்கோம் பாருங்கள், வெல்லமில் கொதிக்க வச்சு பார்த்தீங்களா, அதில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா வந்து அது அப்படியே கட்டியாயிடும். கொட்டி கொட்டி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கூட அப்படியே கட்டியாக ஆகவே கூடாது. கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். நல்ல ஃப்ளேமில் இருக்கணும் ஸ்டவ்வும். இந்த ஃப்ளேம் போயிட்டே இருந்தால் தான் அது வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்க அப்படியே நல்லா ஒரு பக்குவமான ஒரு பதத்துக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே ஈஸி இது பண்ணுறது. கண்டினியூவாக கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட விடவே கூடாது. பாருங்கள், கொதிக்க வர வர அந்த பாயில் வர வர அப்படியே பாருங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 15 உருண்டை போட போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசி மாவு எடுத்து அதுக்கான அளவுக்கு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி அப்படியே கட்டியாகிடும். கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு பதத்துக்கு வருது பாருங்கள். முன்னாடி தண்ணியாக தானே இருந்துச்சு. அந்த வெல்லத்தோட பாவெல்லாம் சேர்ந்து அப்படியே இறுகி அப்படியே ஒரு மாதிரி கட்டியாகிடுச்சு பாருங்கள். இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை நல்லா லோ ஃப்ளேமில் இப்போ வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த அரிசியும் வந்து அப்படியே அந்த ஃப்ளேமில் நல்லா வெந்துடும். அந்த பாவோட சேர்ந்து கலந்து நல்லாவே வெந்துடும். பாருங்கள், நல்ல ஒரு அழகான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். ஏதாச்சும் கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது இது உருண்டை பிடிக்கிறதுக்கு. ஸோ நல்லா கட்டியாகவும் இருக்கணும். அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி குழன்னு ஆனாலும் அது வந்து உருண்டையே ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா அழகாக கிண்டி ஒரு பக்குவமான பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். வெல்லம், கொஞ்சம் தேங்காய், லைட்டாக அரிசி வறுத்துட்டு அதை ஈஸியாக உடனே பண்ணலாம். அது ரொம்ப சத்து இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்னோடய டாட்டர்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை ஈவினிங் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்காக ஸ்நாக்ஸாக நான் ரெடி பண்ணி தரப்போகிறேன். அதுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இது பண்ணி காமிக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், ஓரளவுக்கு இது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து அதை லைட்டாக ஆற வச்சுட்டு அந்த பாவு கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சர்க்கரைன்ற பாருங்கள், அந்த அரிசி போட்டு கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இப்போ திருவி வச்ச தேங்காய், அது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே அந்த தேங்காயில் அப்படியே லைட்டாக உருட்டி உருண்டை மாதிரி ரெடி பண்ணிடணும். பாருங்கள், ரொம்பவே சிம்பிள். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி இது. அவ்வளோதான், பொரி உருண்டை ரெடி. இந்த தேங்காய் எந்த அளவுக்கு நம்ம அந்த உருண்டையில் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த உருண்டை சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த உருண்டைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னு ரொம்ப க்ளோ ஆகும். இந்த அரிசி மாவில் பண்ண பொரி உருண்டை வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நான் இது ஒரு 15 உருண்டை அளவுக்கு தான் நான் இந்த அரிசி மாவை நான் ரெடி பண்ணேன். இப்போ நமக்கு ஒரு 20க்கு மேலே வேணும் அப்படின்னாக்கா ஒரு தேங்காயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னொரு மூலி எடுத்துக்கலாம். அரிசி மாவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் வெள்ளைப்பாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் இது
நிறைய பேருக்கு பண்ணணும்னா நிறைய பேருக்கு அப்போ தான் இது செய்ய முடியும். இப்போ என் வீட்டில் இது 5 பேர் இருக்காங்கன்றதுனால நான் என்ன பண்ணேன், ஆளுக்கு 3 கணக்கு பண்ணி ஒரு 15 அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இந்த குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.